அந்த அக்கா சாரி நாங்க தலையண்டா போ தம்பி தானே யோசிக்கிறாங்க உங்களை கண்டோன்னு சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல நாங்க இந்த ஆசையும் அதுதான் மற்ற நீங்க அந்த சாமர்த்திய நாளைக்கு அம்மாண்ட பிறந்த நாள் ஆட ஹாய் இன்றைய தினம் எங்களை வீட்டை நிறைய நாளுக்கு பிறகு பிடிச்சு காட்டுற எஸ்கே ஃபேமிலியில கடைசியா முதலாவது முளைச்சது கடைசியா முளைச்சது வந்து நிக்குது என்ன நீங்க தான் முதல் அக்கா தானே நீங்க நான் தான் அக்கா சாரி முதலாவது வாழைக்குள்ள வந்து நிக்கிறீங்க வாழைக்குள்ள நாங்க தலையண்டா போ தம்பி தானே யோசிக்கிறாங்க நாங்க அதெல்லாம் கடக்குள்ளே யூடியூப் நான் சொல்லல சகோதரன் அப்படி பாக்க மூத்தக்குள்ள வந்து நிக்கிறேன் நிறைய நாளா வீட்டு பக்கம் வரையில நிறைய நாளா நிறைய மாசமா வீட்டு மாசங்கள் நிறைய மாசம் கடைசியா நான் வந்து ஆர்டி அந்த ஏஞ்சல் குளிச்சுக்கு சேர்க்க வந்து அப்படியே வரையில கூட 4 மாதத்துக்கு மேல வரையில அங்க வணக்கம் கடவுளே அப்ப எப்படி போ சூழ்நிலங்கள் எல்லாம் எப்படி என்ன மாதிரி வணக்கம் வணக்கம் பாத்தீங்களா விலங்கு தானே ஜூட்டி பண்ணாலே வணக்கம் சொல்லணும் நீங்க ஜூட்டி பாக்கல நேற்று அம்பிடிக்கோ எல்லாம் புள்ளதான் வெடியில உரல் வெடிக்குது நேற்று பாக்கல துளசி இந்த இது பார்த்தேன் போட்டோ ஷூட்டிங் சூப்பரா இருந்தது மறந்துட்டேன் போன் எடுத்து நேரடியா விஷ் பண்ணல ஆனாலும் இது யூடியூப்ல கமெண்ட் பண்ணி விட்டேன் நான் பார்த்தேன் நான் என்ன சின்ன போன்ல இருந்து ஜெகசில சொல்லி அப்ப ஆதிவின படிப்பு இல்லாம எப்படி போகுது ஆதின படிப்பு போகுது பிரச்சனை இல்ல ஒரு பக்கத்தால போகுது ஆதி ஒரு இங்கிலீஷ் காய்ச்சிருப்பேன் ஆதி காய்ச்சி விட ஆத்திக்குட்டிய வந்து நடுக்கிழமை கூட அப்பா கேப்பார் ஆத்திக்குட்டியே அப்ப ஜாது சொல்லணும் அம்மா கொண்டு காட்டணும் அம்மா ஆத்திக்குட்டியே சொல்லி அப்பதான் கூட கேக்குறது என்ன ஆனா அம்மாவை நாங்க கூட சொல்லல காரணம் வேணா அம்மாட்ட பெரிய போன் இல்லாதபடி எல்லாம் சின்ன போனுக்கு நாங்கள் அடிக்கலாம் அது வந்து அவாக்கு கவலை இன்னைக்கு ஒரு 50 ரூபா போட்டு அடிப்பேன் காசு போடுறது வாட்ஸ்அப் தானே கூடுதலா பாவிக்கிறது நம்பர் வழி தந்திருக்கு ரகசிய மாட்டீங்க ஆத்திக்குட்டி அப்பதான் கூட கூப்பிடுறேன் வீட்டு ஆத்திக்குட்டியே வேற இருக்கா அப்பா அங்க வெள்ள சட் போட்டு நாங்க நிக்கிறாங்க பாருங்க அப்பாவை அப்பா அப்பவும் ஒரு இல்லாம தானே அப்பா இளமைன்னு சொல்ல அப்பாவுக்கு சிரிப்பு வருது அப்பாவுக்கு காட்டுக்கு வருத்தம் அப்படி இல்ல எல்லாமே தானே சொல்லணும் காட்டு வருத்தம் டக்குன்னு போடுமாளுக்கு கேமரா வாங்கடா அங்க போறது பாத்தீங்களா எப்படி அப்பாவுக்கு நோம்பலா அந்த வெக்கம் இருக்கு வீடியோக்குள்ள வர வெக்கம் ஆனா அம்மா பாவம் வருவா எல்லாத்துக்கும் அப்பா நம்ம மனசு எனக்கு என்னத்த பாவம் உண்மையில உங்களை கண்டோன்னு சந்தோஷமா இருக்கு என்ன துளசி கூட்டில பாருங்க அனுசியா வந்தா ஆனா நீங்கள் ஏஞ்சல் ஸ்கூல்ல அனுப்புறீங்கள் இப்ப அனுப்பி எல்லாமே படிச்சு முடிச்சால்டா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுத்ததுக்கு சமம் படிச்சு கடவுளே எனக்கு 1 மில்லியன் என்ன அந்த கற்பனை இந்த ஆசையே அதுதான் ஆத்திய படிப்பு சாதிச்சது யூடியூபரோட ஒரு பொம்பளை பிள்ளை ஜான்சன் அதுக்கு நாங்க சொத்து சுகம் சேர்க்காட்டாலும் கல்வியை படிப்பிச்சு விட்டா நாளைக்கு அது அப்படித்தான் ஒன்று திருநாள் அன்றைக்கு நான் சொன்னேன் கீமன் ரைட்ஸ் ஐடி வந்து 2 மெசேஜ் இது வீடியோ அந்த வீடியோக்கு வந்திருந்தது இங்கிலீஷ் தெரியாத ஒண்ணு வந்து இதுக்கு அடுத்து இலங்கையில வந்து சிங்களமும் தமிழும் தெரிஞ்சா காணும் அதையும் யாழ்ப்பாணத்துல தமிழ் தெரிஞ்சா காணும் இங்கிலீஷ்ல நான் போய் கேட்கிறேன் அது டிரான்ஸ்லேட்டரும் பெறுவாங்க அவசியம் இல்லை அதே விட ஐசி தந்தது இருக்குல்ல ஐசி தந்தது வந்து சும்மா ஆக்கள் இல்லை அது ஒரு பெரிய பேராசிரியர் தான் தலைமை தாங்கி தந்தது அது ஒரு லீகல் டீம் இருக்கு ஒரு 6 பேருக்கிட்ட லோயர் டீம் இருக்கு அவங்களே கவலைப்படாம எனக்கு தெரியல அவன் கவலைப்படுவான் ஐசி தாண்டா சும்மா இல்ல அங்க ஒரு லீகல் டீம் இருக்கு அவங்க சைன் வச்சு லோயர் மேல எல்லாம் சைன் வச்சு அவ்வளவு பேரும் யோசிக்காது உங்களுக்கு யோசனை வருது அதை நான் சில கமெண்ட் வந்து அழிச்சு விடுறேன் அப்படியே
ஆனா உண்மையிலே உங்களோட சேனலை பொறுத்த வரைக்கும் துளசி வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கலகலப்பான ஒரு ஆள். நான் வந்து துளசி உங்களோட சேனல்ல வந்தா கூட விரும்பி பாக்குறேன். என்னன்னு சொன்னா எப்பவுமே அந்த சிரிப்புக்கு ஒரு அடிமை. துளசிட்ட வந்து பேங்க்ல 50 லட்சம் 1 கோடி காசு இல்லாட்டியும் அந்த சிரிப்பு நான் இருக்கு இல்லாட்டிலும் அந்த சிரிப்பு காசு என்ன காசு ஜான்சன் கோடியும் வேணாம் இதுவும் வேண்டாம். ஒரு நாளும் காசை வச்சு அடுப்பு காட்டக்கூடாது நிரந்தரமும் இல்ல. அது இந்த உலகத்துல அன்புக்குத்தான் அடிமை. நான் அதான் நீங்க சிரிச்சு கொண்டே இருங்க எப்பவுமே. இதுக்கு என்னைக்கும் குறை இல்லைன்னு பாவம் சொல்லி கொண்டு இயலாது. ஆனாலும் உள்ளுக்கு அழுவாள் வெளியெல்லாம் சிரிக்கிற துளசி. ஆனா இல்ல எனக்கு விளங்குது உண்மைதான். அது எவ்வளவுதான் கவலை துன்பம் இருந்தாலும் எப்பவுமே அந்த சிரிப்போட செயல்பட்டு கொண்டு போகுது. ஆனா நீங்க சமையல் வீடியோ அம்மா செய்யல துளசி மாந்தங்களோட செயல்பட்டா நல்லது சந்தோஷமா இருக்கும். பாக்குறவங்கள கொஞ்சம் வேலை கூட சின்ன ஆளுந்தானே பிள்ளையும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு போனாலும் நல்லா இருப்பாள். நல்லா இருக்கும் இப்பதான் வளர்றாள். மனசுக்கு நல்லா இருக்கும். அது பாவம் கண்டிப்பா நல்லா இருக்கும். யோசிக்காதீங்க. கஷ்டம் வந்து ஒரு மனுஷனுக்கு எப்போ துளசி அப்படி இப்படி இப்ப வீடியோக்கு இப்படி சொல்ற இன்னைதான் என்ன பொறுத்தவரைக்கும் அம்மா மனசு விட்டு சிரிக்கிறாவோட வீடியோ காண்டி துளசி நான் நேற்று துளசி சொன்னேன் சண்டே எதுவும் பிடிச்சாலும் வீடியோ அழிக்க சொல்றேன். அழிக்க சொன்னா அழிக்க மாட்டேன் சும்மா சொல்லி அதுவும் தான் சொன்னது. நாங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறோம். சில வேளை ஏதாவது பிரச்சனைகள் வந்தா சில பேர் வீடியோ அழிக்க சொல்றதானே. துளசி அப்படி சொல்லாத ஞாபகமா இருக்கு. சொன்னாலும் அழிக்கிறேன் அழிக்கலாது பிரைவேட் பண்ணவும் இல்ல. அப்ப உங்களோட வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு பம்சம் நடக்க போற மாதிரி அறிஞ்சேனா. அது தங்கச்சி இந்த 26வது பிறந்தநாள் செய்ய போறோம். ஆனா உண்மையில நங்கி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் உங்களோட பழைய காலத்துல இருந்து சொன்னது ஒரே வார்த்தை தான். அக்கா இந்த ஒவ்வொரு பர்த்டேக்கு நான் வந்து பாட்டுல இருக்குனானா போன வருஷம் பிறந்த நாளுக்கும் எங்களோட தங்கச்சி ஆஸ்பத்திரியில அண்ணன்டே இல்ல. போன வருஷம் பிறந்த நாளுக்கு நான் கிருஷ்ணா எல்லாம் ஜெயில தனக்கு இன்னுமே கேக் வெட்டி எல்லாம் சந்தோஷமா எதுவும் செய்தது இல்லைன்னு சொல்லி மனவேதனைப்படுது. போன வருஷமா போன வருஷம் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்து வீட்டை செய்தேன். அப்ப இந்த முறை வந்து நாங்க இந்த விருப்பத்தின் 21ஆம் தேதி பர்த்டே 21வது கீ பர்த்டே இல்ல கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யணும். நாங்க இந்த ஆசையும் அதுதான். மற்ற நீங்க அந்த சாமர்த்திய கட்டி கழிப்பும் வந்து செய்யலன்றீங்க. அப்ப அதுக்கும் இது ஒரு சந்தர்ப்பம் செய்து போட்டா காலமே அதை வந்து செய்தீங்கன்னு சொன்னா பின்னரம் கேக் வெட்டலாம் செய்யலாம். சொன்னா அந்த ஞாபகத்துக்கு இருக்கும் இல்ல 24வது பர்த்டே ஞாபகத்துக்கு ஒரு போட்டோ என்ன செய்யறது செய்யணும். நாங்க இந்த விருப்பமா தான் கொஞ்சம் சிக்கல்கள் தான். ஆனாலும் கண்டிப்பா செய்தி ஆகும். செஞ்சு வடிவா முடிச்சு அதே ஒரு வீடியோவா போடுறோம். கண்டிப்பா பதிவு செய்யுங்க. நாங்க வந்து நல்ல வடிவா அலங்கரிச்சு சாரி கட்டி பின்னர் கேக் கட் பண்ணி நல்ல உடுப்பு போட்டு அப்படி விதம் விதமா எல்லாம் பழுக்கெடுத்துங்க. அப்ப நான் உறவுகளுக்கு எல்லாம் சொல்லித்தானோ குறிப்பிட்ட ஒரு அளவான இப்பத்திய பட்ஜெட்கள் தெரியும் தானே. அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்ல வந்து எல்லாரும் சொல்லி முக்கியமா எஸ்கே ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணா குடும்பம் அனுசியா குடும்பம் மற்றது சாருவக்கா குடும்பம் காட்டராம வர ஒரே ஃபேமிலி நான் தான். மற்ற அனுவாக்கா மற்றது ஜோவேல் அண்ணாக்கள் எல்லாருக்கும் சொல்லி கண்டிப்பா அவங்களோட பழகிற எல்லா உறவுகளுக்குமே வந்து இது வந்து ஒரு சந்தோஷமான காரியம் தான். உங்களோட மூத்தண்ணா பிரகிதன் அண்ணா எல்லாருக்கும் சொல்லி டோட்டலா எஸ்கே ஃபேமிலி எல்லாருக்கும் அதையும் தாண்டி நாங்க இந்த சிநேகிதன்மார் உங்களோட சொந்தங்கள் வந்தங்கள் அப்படி ஜான்சன் சொன்ன மாதிரி இப்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வடிவா முடிக்கணும். கொஞ்சம் பண்ணாலும் சிறப்பிச்சு வீடியோ அதுதான். அப்ப நானும் வருவேன் கண்டிப்பா. நீங்க அப்படியே உழைக்க வந்ததான் வருவேன் கண்டிப்பா. என்னங்க அப்பா அதை சொல்றாரு பாருங்க என்னண்டு போன் அடிக்கட்டும் போன் அடிக்கட்டும். வருவேன் கண்டிப்பா வருவேன். அப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்க. இப்பதான் இவ்வளவு நேரம் காய்ச்சி போட்டு கேக்குற சோமா இருக்கீங்க. அப்ப நாளைக்கு அம்மாண்ட பிறந்த நாள். ஆட கடவுளே அதான் அட்வான்ஸா ஹாப்பி பர்த்டே அம்மா. ஆனா உண்மையிலே எனக்கு தெரியாது அம்மா அந்த பர்த்டே நாளைக்கு சொல்லி
தெரிஞ்சுதான் நான் நாளைக்கு கேக் கட் பண்ணிருப்பேன். அம்மா வந்து கேக் கட் பண்ண இல்லாத சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். அம்மா வார வருஷம் தான் செய்ய முடியாது தண்டை போட்டு. அப்ப வார வருஷம் நாங்க சந்தோஷமா சங்குப்புட்டி பாலத்தோட அம்மாட்ட கேக்க வெட்டுவோம். சங்குப்புட்டி படத்தை ஷூட்டிங் ஒன்று செய்யணும். அப்ப கண்டிப்பா மறக்காமல் அம்மாண்ட பிறந்த நாள் நாளைக்கு எல்லாருமே விஷ் பண்ணுங்க. அட்வான்ஸ் சண்டேக்கு விஷ் பண்ணுங்க. எத்தனாவது பர்த்டே? 55 வயசு மாதிரி கிடக்கு. 18 வயசு வரைக்கும் போல கிடக்கு. இல்ல உண்மையா நான் வந்தோடனே சொன்னான் உங்களோட அம்மா அப்பாண்ட இளமைக்கும் அவங்களோட உஷாருக்கும் பிள்ளைகள் இல்ல. அப்பாவோட மூத்த காட்டு அப்பா சில பேர் என்ன வயசு போனாக்கள்ட்டு சொல்லுது சொன்னாலும் காண்புல போறாள்மே என்ன நல்லா உஷாரா நீங்க 2 பேரும் நல்லா விடாம பிள்ளைகளும் அப்படித்தான். ஆனா எதிர்பார்த்தீங்களா வருவேன்? எதிர்பார்க்கல நாங்க வருவோம். நீங்க வந்திருந்தா எல்லாம் முதலே கூட்டி வச்சிருப்பேன். வளமையா புட்டிய போனா அடுத்த நாள் 2 மணி மட்டும் ஓடுறது. இல்ல இல்ல நான் பகல் போவே இல்ல. அப்ப அதான் நீங்களும் வந்துட்டீங்க எதிர்ச்சியா. நான் வந்து நிறைய நாள் வளமையா நாங்கி கதைக்கிறது போன் எடுத்து பாம்பு ஜான்சன் கதைக்கணுமே நான் கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னா ஜான்சன் தொழில் ஓட்டம் பாடம் திடீரபடியால அது வந்து குறை இல்லை. ஆனா நாங்க வந்து எனி டைம் என்னோட கதைக்கு மெசேஜ் போடும். சில உள்ள நான் ரிப்ளை பண்ணாட்டா கவலைப்படும். அப்ப நாங்க திடீரென்று இப்படிதான் சில வருத்தங்கள் அப்பப்ப வந்து முட்டி மோதுறானு. அப்ப கொஞ்சம் மேலாத மாதிரி கொஞ்சம் டல்லா இருந்ததால ஸ்டைல பாருங்க கொண்டே எல்லாம் கட்டி ஸ்டைல் அப்ப இண்டே போனானா நீ பர்த்டேயோட சந்திப்பான். அதுதான் அங்க மகா அக்காச்சி கொஞ்சம் க்ளோஸ் ஆக கொஞ்சம் பழகணும். அவனுடைய பயங்கர வக்கியா இருக்கு. சரியா வைக்க வேண்டியது ஒண்ணுமே செய்யலாம இருக்கு. அப்ப உங்களோட வீடியோக்கெல்லாம் என்ன மாதிரி பாடுகள்ல போகுது? அது என்னன்னு சொல்றது இந்த வாழை மரம் ஒரு நாளைக்கு ஜீப்பு குறையாம இருக்கும் கூடாம அது விளையாங்க வீடியோ வந்தவங்கட வீடியோ என்ன சும்மா போடுறோம். ஒரு காடி அதுக்கு இல்ல சும்மா ஒரு பார்ட் டைம் ஏதாவது ஒரு சிலவுக்கு இதாவது அவ்வளவுதான். அதை தாண்டி பெரிய வாழைக்குள்ள கொடுத்தனால அண்டைக்கு வாழைக்குள்ள கை கொடுக்கும். இனி பிலாப்பழம் கொஞ்சம் பழுத்தா அது பிலாப்பழமே நானும் இந்த முறை கொஞ்சம் காய் குறைவா இருக்கு எனக்கு. சில சீசன் பிந்தி வருது இல்ல அது காயமா முத்தட்டு. உங்களோட பிலாப்பழத்துக்கு ஒரு ஆள் என்ன ஆர்டர் பண்ணினாவா? அப்ப நான் சரி பிலாப்பழம் இனிப்பு முத்தட்டு நான் போய் வாங்கி கொண்டு வரணும். பாத்தீங்களா அம்மா 5 நாளைக்குள்ள அது பழுக்காத மாதிரியே மேலாம் வானில் கொந்தி கொந்தி சாப்பிட்டு தரவாசி. அதனால டேஸ்ட் என்ன பிலாப்பழ சீசன் சொல்றதுக்கு எதுவும் அதான் நாளைக்கு அம்மா கேக் என்ன வெட்டுறதோ நான்டைக்கு மாதிரி நாளைக்கு மாதிரி டைம் இருக்காது. இந்த முறை கேக் வெட்ட வேணாமா ஒரு சில காரணங்களால வார வருஷம் தான் படிவா எனக்கு சந்தோஷம். அதோட 2 பேரையும் உண்டா வர்ற சொல்லுங்க. வார வருஷம் சங்கப்புட்டியில செய்யறது இல்ல வார வருஷம் தான் லோன் எல்லாம் முடியுது. கடவுளே நிம்மதி சந்தோஷம். வார வருஷம் தான் கடன்கள் எல்லாம் முடிஞ்சு நீட்டான இப்ப 6ஆம் மாதத்துக்கு பிறகு அதான் பாரதேசம் உண்மைதான். ஜான்சன் ஒரு பிக்மியோடி குடும்பத்தில் சொன்னா இவ்வளவு கஷ்டம் சிரமம். அதோட அம்மா வந்து வேலையை போறல இப்ப வீட்டுல இருக்கிறீங்க இருங்க ஐயோ நீங்க பட்ட வேதனைகள் அந்த வெயில் நேரமே ஜான்சன் தோட்டத்துக்கு ரெண்டாக்கு இப்ப பெரிய ஒரு ரிலாக்ஸ் இருக்கிறீங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு முன்னாடி ஏதோ அதே பெரிய சந்தோஷம். உண்மைதான். இப்ப நாங்க இந்த கொண்டாட்டம் பிறந்தேக்கு அப்புறம் அம்மாவுக்கும் கொண்டாடலாதானே அதெல்லாம் அம்மா இந்த மாதிரி விட்டு கொடுக்குறா. வார வருஷம் எல்லாத்தையும் கொண்டாட வேண்டும். அப்பா இருக்கிற டைலாக் கூட வரேன்னு பையன் பிடிச்சிட்டேன். அப்பாண்டே அப்பா பர்த்டே முடிஞ்சது. அப்பா முடிஞ்சது. அப்பாக்கு 62வது பிறந்த நாள் இல்லையே. அப்ப தானே உருவாயிருக்கு. 62வது முடிஞ்சு அது சத்தமா 62
அவர் 62 சொன்னாலும் 20 வயசு மாதிரி தான் இருக்கிறார் பாருங்க. அம்மாக்கு 55 நாளும் 18 மாதிரி இருக்கிறா. கடுங்கோளாரு. ஓ என்ன அம்மா அப்புசாமி கச்சத்தீவுல அது இங்க வரைக்குள்ள நங்கி என்னண்டாலும் ஒரு ஆத்திக்கு கிஃப்ட் கொடுக்கும். ரேசர் பக்கெட்டுகள், பென்சில்கள், படங்கள் எல்லாம் கொண்டு வரும். அந்தோனியா கோவில் கச்சத்தீவு அந்தோனியா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கணக்கு கதைக்கெல்லாம் கிடக்கு. அம்மா நிறைய சாப்பாட்டை தந்து இது சும்மா சாப்பாடு நிறைய நாளே பிரம்மாண்ட கையால சாப்பிட்டு நல்லா இருக்கு. இது சும்மா நார்மலா நீங்கள் வந்ததை தானே காட்டுறதுக்கு எடுத்த வீடியோ. சந்தோஷமா இருக்கு. கொண்டாட்டங்கள்ல வடிவா கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். அப்ப உடுப்பெல்லாம் எடுக்க போகலையே? உடுப்படுத்தாண்ட வீடியோ ஒன்று போட்டுதான் தைக்க கொடுத்தாங்க. அதான் நல்லது. என்ன இப்ப புதுசா ரெடிமேட் எடுக்கணும் இல்ல கலர் மாதிரி கிட்ட வேற நல்ல விலையா இருக்கும். தைச்சு விடுங்க, நல்லா இருக்கும். இரண்டு சொன்னா பிடிச்ச டிசைன்ல தைக்கலாம். சித்திரை மாதத்துல நிறைய பிறந்த நாள்கள். துளசியின் அப்பான்ற பிறந்த நாள் 21ஆம் தேதி. சரி கவலையா இருக்கும். கூட பர்த்டே நம்ம கொண்டாடலாம் போட்டு கொண்டாடலாம். வார வருஷம் கண்டிப்பா உங்களோட தான் சங்குபுட்டி பாலத்துல கொண்டாடும். கண்டிப்பா வருவேன். நான் எனக்கு உண்மையா தெரியாது. நான் நாளைக்கு பர்த்டே இல்லைண்டா சங்குபுட்டி பாலம் அது நான் என்னுடைய இது வார வருஷம் பிறந்த நாளை தான் செய்ய போறாங்க. இல்லடா நாளைக்கு அம்மாக்கு வந்து கேக் வெட்டிக்கலாம். அவைங்க அக்கா வேலைக்கு கூட அடி தரையிலையும் கொடுக்குறா. ஆனா ஏலாதுப்பா எனக்கு விளங்குது. என்னன்னா இரவுல 2-2:30 மட்டும் 2 ஆட்டோ வருதுதானே. அப்ப அது முன்னே கால் வந்து படுக்கல. என்னன்னு சொன்னா அப்ப நாங்கள் வந்தபடி அப்படியே தந்த நித்திரியை புளிஞ்சு வச்சிருக்கேன். இரவுக்கும் அதே பல்லவி. ஜான்சனுக்கு நான் ஒன்று சொல்லணும்னா கவனம் டிராவல் ஆட்டோ ஓடி தீராது. இரவுல நம்மள பிரச்சனை இல்லை. என்ன சொன்னா எல்லா இடத்துலயும் போலீஸ் நிக்கிறாங்க. எல்லாரையும் நம்பாதுங்க. யார்தான் என்ன ஓட்டம் ஓடி வரைக்குள்ள யார்தான் என்ன க்ளோஸ் அப்பளைனாலும் ஜூஸோ என்ன தந்தா வேண்டி குடிச்சு கண்டபடி எல்லாம் சாப்பிடாது. பிக்மின்றது ஓட்டம் போடுறவன் போட்டோ போன் நம்பர் எல்லாம் தந்துதானே. பிரச்சனைடா வேற அங்க பிடிபடுவார். லொகேஷன் இருக்கு, லொகேஷன். அப்பா எனக்கு சொன்னவர் நீங்க வர மட்டும் எனக்கு நெஞ்சில தான் பால் வார்த்த மாதிரி இருக்கும். எப்படா வரப்பாண்ட அப்படி இருப்போம் தூங்காமல். அப்ப எல்லாருக்கும் அது ஒரு பதட்டம் தானே. அம்மா எனக்கு வந்தோன்னா கவலைப்படுறேன். இப்ப தனி ஓட்டங்கள் என்று சொன்னாதான் பயம். இது பிக்மி என்ற சேஃப்டி. எங்களை ஒருத்தரும் செய்யலாது. அதுவே நாங்களும் அதை கொண்டும் செய்யலாது. எல்லாத்திட்ட விவரமும் அங்க இருக்கு. போன்ல இருக்கு, மேப்ஸ்ல கொம்பனில. நானும் எதுவும் ஒரு சிறு கைத்தொழில் வீட்டுல இருந்து செய்தால் தனக்கும் ஒரு பொழுதுபோக்காம இருக்கும், டான்ஸனுக்கும் ஒரு ஓய்வா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். பர்த்டே முடிய விட்டு அந்த தோல் திரிக்கிறது அதான் நம்மகிட்ட வந்து நல்ல திறமை இருக்கு. ஜான்சன் எல்லாம் செய்வேன். அப்படியான இது வந்திருக்கு. நாளைக்கு அந்த வீடியோ போடுவோம், தோல் திரிக்கிற வீடியோ. போடுங்க. ஆனா இன்னும் ரஜி கறிக்கு நீங்க திரிச்சது தானே நல்லா இருந்துச்சு. சும்மா மணியா இருந்துச்சு கறி. நிறைய நாளை அம்மாண்ட கையால சாப்பிட்டு நல்லா இருக்கு. அது மாணிப்பாய்க்கு இங்க இருந்து நாளைக்கு பின்னேறும் 150 இட்லி ஆர்டர். சரி என்ன செய்யறது, ஏதோ சுடு துளிதான் பெருவெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்துதான் பாப்போம். நாங்க இந்த பர்த்டே வருதானே, அப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்தானே. அப்ப சந்தோஷம். உண்மையிலே எனக்கு ஒரு மனசாம இருக்கேன்னா அம்மா பிறந்த நாளைக்கு இந்த கேக் வெட்டி எல்லாம் போட்டு இல்லைன்னா நான் நாளைக்கு எப்படியாச்சும் வந்திருப்பேன். 2 வந்துட்டு நாளை வரையில அது நாளைக்கு கொஞ்சம் வேலை செஞ்சேன். அப்ப மறுபடியும் அம்மாவுக்கு நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி வீடியோ பாக்குற உறவுகளும் வந்து அம்மாக்கு சனல் சார்பா எல்லாரும் விஷ் பண்ணுங்க. ஓகே அப்ப சந்தோஷம். வீடியோ முடிப்போம். வீடியோ முடிச்சு சந்திப்போம். பாய் பாய். பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் காட்டு. பாய். அங்க ஆதி குட்டி முழுசி ஒன்று இருக்கு. தண்ணி வச்சு சொல்லுங்க.